நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். எங்க பசங்கள்லாம்? வருவாங்க மிஸ். வரட்டும். அவங்க வரத்துக்குள்ள நான் நெயில் பாலிஷ் போட்டு முடிச்சிடுறேன். என்ன சனி பாக்குற? இது என்ன மிஸ்? சொன்னல நெயில் பாலிஷ்னு. கலராவே இல்லையா மிஸ்? இது நெயிலோட கலர். அப்படினா மிஸ்? நகத்தோட கலர். நகத்தோட கலர்லயே எதுக்கு மிஸ் நெயில் பாலிஷ் போடணும்? சாரி மிஸ். இல்ல கேள்வி கரெக்ட் தான். பதில் தான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இது நார்மல் விரல் மாதிரி இல்ல? ஆமா மிஸ். ஆனா கலராவும் இல்ல? எஸ் மிஸ். இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராது, அதானே இது? அப்ப இது தப்பு இல்லையா மிஸ்? என்ன தப்பு? எங்க வீட்ல இந்த நெயில் பாலிஷ் உதட்டு சாயலா போட்டா எங்க அப்பா திட்டுவாங்க மிஸ். இதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஓகே, நீங்க காலையில எந்திரிச்சதும் தலை சீவி பவுடர் போட்டு எல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா மிஸ். எதுக்கு? நீட்டா இருக்கிறதுக்கு மிஸ். கரெக்ட். அழகா இருக்கிறதுல நிறைய வகை இருக்கு. இது நம்ம நீட்டா இருக்கிறதுக்கு. அப்ப இது தப்பு இல்லையா மிஸ்? இதுல தப்பு என்ன இருக்கு? இப்போ உங்க ஸ்டாலின் சார் இருக்காரு, அழகழகா சட்டை வாங்கி நீட்டா அயன் பண்ணி இன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே அவர் சொல்றதை கேட்கணும்னு தோணுது இல்ல? எஸ் மிஸ். இதுவும் அப்படிதான் மிஸ். இத நாங்களும் போட்டுக்கலாமா மிஸ்? போட்டுக்கலாமே. போட்டு விடுவா. ஆசையா தான் இருக்கு மிஸ், ஆனா வேணாம் மிஸ். ஏன் வேணாம் மிஸ், இங்கெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டா பந்தா பண்றோம்னு சொல்லுவாங்க மிஸ். அதுதான் சொல்றேன், அழகா காட்டிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. இதை இப்படி வச்சுக்கலாம். நான் எப்படி இருந்தா எனக்கு வசதியா இருக்குமோ நான் அப்படி இருக்கேன். ஓகேவா? 4 பேர் நம்மள பார்த்து அழடா இவ அழகா இருக்காளேன்னு பாராட்டுறதுக்காக இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். எனக்கு பேண்ட் ஷர்ட் போட தான் பிடிக்கும். மிஸ், சேலை கட்ட மாட்டீங்களா மிஸ்? கட்டுவேன், ஆனா எனக்கு என்னவோ இதுதான் வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. பொம்பளைங்கன்னா அழகா சேலை கட்டி பூ வச்சு பொம்மை மாதிரி இருக்கணும்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அது ரொம்ப தப்பு. அதே சமயத்துல நம்மளுக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்ம இருக்கலாம், தப்பே கிடையாது. அழகா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க அழகு மிஸ். அப்படியா? ஆமா மிஸ், சூப்பரா அழகா இருக்கீங்க மிஸ். நான் கருப்பால இருக்கேன். நீங்க கருப்பழகி மிஸ். நீ கூட தான் அழகு. நீங்க ஒவ்வொருத்தரும் அழகு. போய் மிஸ். சீரியஸா சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான அழகு. எனக்கு பிடிச்சதுன்னா அது சனிதான் மிஸ். ஆமா, நீதான் ஏன் கலர்ல இருக்க. என்னதான் இருந்தாலும் விளையாடுறதான மிஸ் அழகு. யார் சொன்னது? இப்போ இந்த மரம் செடி கொடி பில்டிங் இது எல்லாமே வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்? அதேதான். கடவுள் எதுக்காக இத்தனை கலர் படிச்சிருக்காரு? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல அழகுன்றதுனால தானே. நம்ம ஊர்ல வெள்ளைக்காரங்க பண்ணி வச்சுட்டு போன குழப்பத்தினால வெள்ளை அழகுன்னு நினைக்கிறது. நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் 10 நாள்ல வெள்ளையாகலாம் 20 நாள்ல வெள்ளையாகலான்னு நம்ம கிட்ட காசு புடுங்குறாங்க. அழகா இல்லாத மலை, அழகா இல்லாத மரம், அழகா இல்லாத ஆறுன்னு ஏதாவது இருக்கா? எஸ், ஆண்டவன் படைச்சதுல எதுவுமே அழகு இல்லைன்றது கிடையாது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி அழகு. அவன் படைச்ச மனுஷங்களும் அப்படிதான். இங்க 7 அழகிகள் இருக்காங்க மிஸ். ஒருத்தர் விட்டீங்க மிஸ், அவங்களும் சேர்த்தா 8 ஆயிடும் மிஸ். ஓகே, என்னையும் சேர்த்து 8 அழகிகள் இருக்கும். இப்போ நம்ம போய் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நமக்கு எப்படி இருந்தா வசதியா இருக்கோ அதான் மிஸ் அழகு. பெர்ஃபெக்ட். எல்லாமே ஒவ்வொரு மாதிரி அழகுதான். டன். வெள்ளலாம் அழகே இல்ல மிஸ், அது ஒரு கலர் தான். இது முக்கியமான பாயிண்ட், அதை விட்டுட்டேனே. Give me the 5. நீ எது சிரிச்சா? நீ எதுக்கு சிரிச்சா? அத முதல்ல சொல்லு. நான் ஒரு விஷயம் நினைச்சா. அம்மா நீ எது சிரிச்சா? நீங்க 2 பேருமே ஒரே விஷயத்தை நினைச்சுதான் சிரிச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? தமிழ பேச நினைச்சுதானே சிரிக்கிறீங்க. நானும் டெய்லி அதை நினைச்சுதான்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போய் போட்டியில கலந்துக்காதன்னு சொன்னாரா? டேய், தமிழ் சார் வந்துட்டாரா? டேய், ஐயாவை கலக்கலாமா? வேணாண்டா, வெறி ஆயிடுவாரு.
புளி கடைக்கு போயிருந்தா வேட்டைக்கு போகாம இருக்க முடியுமா? கண்ணா, கலாய்க்கிறதுக்கு நானும் ரெடி. விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சூப்பரா தெரியும். ஏய் அலைமணி, என்ன முடிஞ்ச நானும் செய்யறேன்டா. போலாமா? அட்டாக். வா கண்ணா. சார், என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். தனியாவா? என்கிட்ட என்னடா தனியா பேச போறீங்க? பேசணும் சார். நேத்து நீங்க கிருமிட்ட பேசுனீங்களே, அந்த மேட்டர் பத்தி தான் சார் பேசணும். நம்மள ஏதாவது கலாய்க்கிறானுங்களா அவங்க? சார் ப்ளீஸ் சார். டேய், இவங்கள்ட்ட என்னடா சொன்ன? சார் சாமி சத்தியமா ஒண்ணுமே சொல்லல சார். டேய், என்னன்னு சொல்லுங்கடா. சார் தனியா பேசணும் சார். ஏன் மொத்தமா சொல்ல மாட்டீங்களா? முடியாது சார், ரொம்ப சீக்ரெட். அப்படியா? சரி வாங்கடா, சொல்டா. சார் கோச்சியாதீங்க சார். உங்க தாத்தா வேதகாரராம சார். என்னது? உங்க அம்மாவை பெத்த அப்பா கிறிஸ்டினாம சார். அதுக்கு என்னப்ப? இல்ல சார், அப்படி பார்த்தா கூட நானும் கிறிஸ்டின், நீங்க கிறிஸ்டின். என்னடா அது? நம்ம போட்ட பால நமக்கே திருப்பி போறானுங்களே. கிறிஸ்டினுக்கு கிறிஸ்டின் உதவி பண்ணணும்ல சார். என்ன பண்ணுவ? நான் தோத்துறேன் சார். நான் ஷார்ட் புட் முன்னாடி ஏறாம பின்னாடி எரிஞ்சிடறேன் சார். ப்ளூ ரோஸ் தோத்துரும், உங்க வெயிட்டர் ஜெயிச்சிடும் சார். என்னடா நக்கலா? இல்ல சார், நீங்க கிறிஸ்டின் எனக்கு தெரியாது சார். அதான் அப்படி சொல்லிட்டேன். இப்ப தெரிஞ்சிச்சு சார். நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்களா சார்? வேணாம், ஓடிரே. நம்ம ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்தா அசத்திடலாம் சார். உனக்கு என்னடா? சார் 8வது வார்டு சார். அதுக்கு என்னப்ப? நம்மலாம் ஒரே வார்டுக்காரங்க சார். ஒரே வார்டுல இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா நல்லா இருக்காதுல்ல சார். டேய் ஓடுற. போன வாரம் ரேஷன் கார்டுல கியூல நிக்கும் போது உங்க பின்னாடி நின்று இருந்தேன் சார். இதெல்லாம் பாக்குறானுங்களே. டேய் ஓடுற. உனக்கு என்ன? சார் உங்க வைஃப் ஒரு கேரளான்னு சொன்னாங்க சார். அதுக்கு? எந்த ஸ்டேட் கேரளா, எந்த சீஃப் மினிஸ்டர் உம்மனச்சாண்டி, எந்த ஸ்நாக்ஸ் நேந்திரங்காய் சிப்ஸ், எந்த மயிலு கொல்ல மயிலு, எந்த ஊரு கண்ணனூர். அதுக்கு என்னப்ப? சாரே நம்ம ஆர்க்காருல்ல பின்ன எத்தனை குழப்பம் சாரே. டேய் சாரே டேய் ஓடுற. கோட்டு பேத்திக்கிட்டு. டேய் ஆலயம், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சரி என்னன்னு சொல்லு. சார் நீங்க போட்டிஸ்ல தான் துணி மணி எல்லாம் வாங்குவீங்க. ஆமா, நாங்களும் அங்கே தான் சார் வாங்குவோம். அதனால ஒரே கடையில துணி வாங்குறவங்க நம்ம ஒரு ஆள் தானே. ஏய் குண்டா, வேணாம் விடை தடை அதானே சார். அதேதான். தேங்க்யூ சார். டேய் நீ மடா. இல்ல சார், உங்ககிட்ட ஒரு கருப்பு கரடி இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆள விடுங்கடா சாமி. கண்ணா சூப்பர் கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ், என்ன ஆலயம்? நீங்க நிஜமான ஃப்ரெண்டா மிஸ்? ஆமாண்டா. ஆரம்பிக்கலாமா மிஸ்? ஆரம்பிக்கலாமே. எத்தனாவது ரவுண்டு? மிஸ் இப்பதான் 2 ரவுண்ட் முடிச்சிருக்கோம் மிஸ். இன்னும் 2 ரவுண்டு போயிட்டு வாங்க. மிஸ் நாங்களும் ஆலியமணி மாதிரி செஸ் விளையாடலாம்னு யோசிக்கிறோம் மிஸ். அதெல்லாம் ஆலியமணி மாதிரி அறிவாளிங்களுக்கு, உங்களுக்குலாம் கிடையாது. என்ன ஆலியமணி? ஆமா மிஸ். யார் மிஸ் ஜெயிச்சாங்க? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நாங்க இன்னொரு ரவுண்ட் போகணுமா மிஸ்? இன்னும் 2 ரவுண்டு பாக்கி இருக்கு. மிஸ் கோ. மிஸ் சொல்லு மணி. ஸ்போர்ட்ஸ் டே எப்போ மிஸ்? வந்துருச்சுடா, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோமா மிஸ் ஸ்போர்ட்ஸ் டே? ஏன்டா இப்படி ஒரு ஆசை உனக்கு? இல்ல மிஸ், ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சா வெளியே விட மாட்டாங்க மிஸ். நீ வந்துடுடா, நான் உன்னை செஸ் சாம்பியன் ஆக்குறேன். அப்புறம் நீ கிளாஸ்க்கு அப்பப்போ வந்தா போதும். எப்ப பார்த்தாலும் டோர்னமெண்ட் சுத்திக்கிட்டே இருக்கலாம். நான் சாம்பியன் ஆயிடுவேன் மிஸ். எங்க காலேஜ்ல நான் தானே செஸ் சாம்பியன். 3 மூவ்ல செக் வச்சிடுவேன். நீ 5-6 மூவ் தாண்டினாலே சாம்பியன் தான்டா. ஆடலாமா மிஸ்? ரெடி. என்னடா இப்படி எல்லாம் அசத்துற? ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. போச்சு போச்சு. செக் மேட். டேய் மணி, என்னடா இது? செக் மிஸ்.
எப்படிடா? அப்படியே வந்துடுச்சு மிஸ். கை குடுறா, சான்ஸே இல்லடா. இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. மிஸ் யார் மிஸ் ஜெயிச்சது? மணி தான் ஜெயிச்சிட்டான். எப்படி மிஸ்? அதான் எனக்கும் தெரியல, அசத்திட்டான். நிஜமாவா மிஸ்? 5 மூவ்ல செக். சரி நீங்க எல்லாம் ஓடுங்க. ஓகே மிஸ். ஓடுங்க ஓடுங்க. சரி ஓகே ரெடிடா. இந்த வாட்டி பார்க்கலாம் யார் ஜெயிக்கறாங்கன்னு. செக்மேட் மிஸ். செக்கா? ஆமா மிஸ். ஓய்யோ நிஜமாலியே செக். என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய் நான் ஒரு காலேஜ் சாம்பியன்டா. எப்படிடா என்னையே கவுத்த? சின்ன பசங்க நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க மிஸ். உண்மைதான்டா. என்ன முடிஞ்சதா? எஸ் மிஸ். மிஸ் இந்த ஆட்டத்துல யார் மிஸ் ஜெயிச்சது? நான் தான் ஜெயிச்சேன். எப்படிடா? முனே மூவ்ஸ். ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? மிஸ் நீங்க ஆலைமணிக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க கரெக்டா? அது கூட தெரியாம ஆலைமணி அவனே ஜெயிச்ச மாதிரி ஃபீல குடுக்குறான். ச்சே ச்சே நிஜமாவே அவன் தான் ஜெயிச்சான். நாங்க நம்ப மாட்டோம் மிஸ். சரி நீங்க எல்லாம் போங்க. நான் சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் போய் பண்ணுங்க என்ன போங்க. ஆலியமணி அதுக்குள்ளே மனசுல பெரிய சாம்பியன் நினைப்பா? போங்கன்னு சொல்றல. ஆலியா. இன்னொரு கேம் ஆடலாமா? வேணாம் மிஸ். ஏன்டா? இல்ல மிஸ், நீங்க எனக்காக ஏதாவது பாவப்பட்டு விட்டு கொடுத்தீங்களா மிஸ்? சீச்சி அதெல்லாம் இல்ல. நீ எப்படி இப்படி ஆடுறதா நான் ஆடி போய் உட்கார்ந்திருக்கேன். நீ ஏன்டா இப்படி பேசுற? நிஜமா மிஸ்? நிஜமா ஆலயம்? அப்போயே மிஸ் அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க. அவங்களுக்குலாம் பொறாமடா. மிஸ். சான்ஸே இல்லடா. அடுத்த விஸ்வநாதன் ஆனந்த் நீதான். நீ காயின் அடிக்கிட்டே இரு. நான் போய் அவங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு வரட்டுமா? ஓகே மிஸ். டேய் எந்திரா. போயிடு அப்புறமா அப்பா. என்ன போயிட்டு அப்புறம் வருவா? ஏய் தடி தாண்ட எந்திரா எந்திரா. ஐயோ தமிழியா நீங்களா? நடிக்காதடா. முதல்ல கூட்ட போய் என்ன யாரும் தெரியாதாக்கும். தூக்கத்துல நக்கல் விடுறாம நக்கல் விடுறது, அப்புறம் ஐயா கொய்யாங்கிறது. ஐயா நீயா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? எந்த நேரத்துல வந்திருக்காங்க? இது தமிழ் பீரியட் தானே? அப்படியாயா? என்ன நொப்படியா? எடுத்து பாரு டைம் டேபிள. ஐயா இது டைம் டேபிள் படி தமிழ் பீரியட் தான். ஆனா நேத்து ஒரு பிடி பீரியட் தமிழ் எடுத்தீங்களா? அதுக்கு தமிழ் பீரியட்ல பிடி எடுக்கணும் இருக்கா? ஐயா அதானே தர்மம். விட்டன்னா பல்லுக்கெல்லாம் ஈரிடும். எங்கடா பசங்க? அவங்க எல்லாம் பிடி பீரியட் நினைச்சு விளையாட போயிட்டாங்கயா. நீ போலையா? இல்லையா, எங்க மாமா வீட்டுல கரை வெட்டி சாமி கும்பிட்டாங்களா, ஃபுல்லா சாப்பிட்டனா. இன்னைக்கு காலையில இருந்து புளியாப்பமா வருதுயா, அதனால தாஞ்சிட்டேன். ரொம்ப முக்கியம்டா. போடா போய் அந்த பசங்களை கூட்டோடா. ஐயா போடாங்க கொய்யா. வார்த்தைக்கு வார்த்தை ஐயா கொய்யான்ட்டு அப்படியே மரியாதை கொடுத்து கிளிக்கிறானுங்க. என்னடா முறைக்கிற? போட பசங்களை அடிச்சு கூட்டோட. போடா. இந்த ஸ்கூல்ல என்ன இளவு நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியல. திடீர்னு பிடி வாத்தியார்லாம் ஹெச்எம் விட பவர் ஆயிடுறாங்க. எங்கடா பசங்க எல்லாம்? இல்ல சார். இல்லையா? வரல சார். புரியலையே சார். வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். டேய் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டியா? சார் முதல்ல சும்மா ஆயிட்டு கூப்பிட்டேன் சார். வாசல் வரைக்கும் வந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அப்படியே ஓட்டாங்க சார். சார் நிஜம் நினைச்சீங்களா? சும்மா காட்டி விளையாட்டு சொன்னேன் சார். ஆமா நான் அத்தா பொண்ணு, நீ எனக்கு கிண்டல் பண்ற. வர்றாங்களா இல்லையாடா? இல்ல சார். என்னடா திரும்ப ஜோக்கா? இல்ல சார், மிஸ் பசங்களுக்கு சீரியஸா கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் நான் சொன்னேன்னு சொன்னியா? சொன்னேன் சார். உங்க பிடி மிஸ் என்ன சொன்னாங்க? நான் சொன்னதான் தாங்களும் சொல்றாங்க. நேற்று பிடி பீரியட் நீங்க தமிழ் எடுத்தீங்களா, இன்னைக்கு தமிழ் பீரியட் பிடி எடுப்பேன்றாங்க. என்னடா கணக்கு இது? கூட்டு கழிச்சு பாருங்க சார், கணக்கு கரெக்டா வரும். உங்க மிஸ் வேற என்னடா சொன்னாங்க? இல்ல சார், ஒரு 10th கிளாஸ் இல்ல மேக்ஸ் இருந்தா பரவாயில்ல, போய் தமிழ் பீரியட் தானே பட அதுக்கு என்ன உத்தரன்றாங்க சார். என்னடா நக்கலா? இல்ல சார், அவங்க சொல்றது நான் தானே. ஏய் கோர்ஸ் நான் முடிக்கணும்னா பிடி கிளாஸ்லயும் டிராயிங் கிளாஸ்லயும் பாடம் எடுப்போம். அதுக்காக பதிலுக்கு மேத்ஸ் கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ்லாம் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் நியாயம்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கிளாஸ் கொடுத்தா இன்னொரு கிளாஸ் கொடுக்கணும், அதானே நியாயம். ஏய் நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயா நீங்க கெகவரி தானே? டேய்
உங்களை எல்லாம் எப்படிடா உயிரோட விட்டு வச்சிருக்காங்க? வாள் இல்லாத குரங்கையெல்லாம் இந்த கிளாஸ்ல தானே நான் பாக்குறேன். என்ன இப்ப நான் என்ன பண்ணணும்? இன்ற போய் நாளே வா. என்னது? இல்ல சார், இப்ப போயிட்டு அடுத்த கிளாஸ்ல வாங்கன்றேன். அதெல்லாம் முடியாதுடா. நான் இப்ப தமிழ் கிளாஸ் எடுத்தே தீருவேன். ஐயா ஒத்தையில மாட்டீங்கண்ணா, உடம்பு வேற சரியில்லை. ஓரப்படுத்தாம போயிட்டு அப்புறமா வாங்கய்யா. டேய் உனக்கு மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் எடுத்தே தீருவேன். ஸ்டாலின் எங்கடா இருக்கான்? என் நெஞ்சுக்குள்ள இருக்காரு சார். அடி சார் கேக்குற கேள்விக்கெல்லாம் இடக்கு முடக்க பதில் சொல்லிட்டு எங்கடா இருக்கான் உங்க ஸ்டாலின்? சார் டீச்சர்ஸ் ரூம்ல இருக்காரு சார். ஸ்டாலினுக்கும் அந்த டீச்சருக்கு இருக்குடா. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டான சீன் நடக்க போகுது, நம்மளும் போய் சேர்த்துல கலந்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமான் ஓடுங்க. வெரி குட். அப்படிதான். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஹாஃப் அன் ஹவர்ல பிராக்டிஸ் முடிஞ்சிரும். இல்ல அர்ஜென்ட்டா பேசணும். ஏதாவது பஞ்சாயத்தா? அப்படி தாண்டி வச்சுக்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சாரிட்டே கேளு, என்ன பிரச்சனை? இங்க பாருங்க ஸ்டாலின், எனக்கு அவங்களோட பேச்சு கிடையாது. எதுவா இருந்தாலும் கிளாஸ் டீச்சர் நீங்களே பார்த்து சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சும்மா நீங்க சொல்லுங்கன்னு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சமீக்தா, 7 சிக்கிறது என்ன கிளாஸ்? தமிழ் கிளாஸ். தமிழ் கிளாஸ்ல பிடி டீச்சர் நீ உள்ள புகுந்து பசங்களை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஓ, இதுதான் தமிழோட கோவத்துக்கு காரணமா? நீ எதுக்கு தமிழ் பீரியட்ல பிடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இது வரைக்கும் தான் உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக் அவர் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரே. என்னாச்சு? நேத்து பிடி பீரியட்ல சார் தமிழ் கிளாஸ் எடுத்தாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? போ, சாப்டர் முடிக்க வேண்டியிருக்கு ஸ்டாலின். மழை அது இதுன்னு ஏகப்பட்ட லீவ் ஆயிடுச்சு. சார் சொல்றது கரெக்ட் தானே, அது எனக்கே தெரியுமே. இங்க பார், என்னோட பிடி பீரியட அவர் நேத்து எடுத்துக்கிட்டாரு, அவரோட தமிழ் கிளாஸ் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், சரியா போச்சு. படிப்புக்கு விளையாட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணு கிடையாது சார், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. படிப்புங்கிறது ஈஸி, ஸ்போர்ட்ஸ்ங்கிறது கஷ்டம். என்ன கிண்டலா? இல்ல சார், நான் சீரியஸா தான் சொல்றேன். உலகம் பூரா டாக்டர், இன்ஜினியர்னு நம்ம ஆளுங்க லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஆனா உலகம் பூரா கலந்துக்கிற ஒலிம்பிக்ஸ்ல 3 பேரும் 4 பேரும் தான் பதக்கம் வாங்குறாங்க. நல்லா ஃபேனுக்கு கீழே கால் நீட்டி உட்காந்து படிச்சிட முடியும், நோகாம நோம்பு வச்சு மார்க் வாங்கிட முடியும். ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாது. 10 செகண்ட்ல ஓடுறவன் 0.2 செகண்ட் குறைக்கணும்னா கூட கிரவுண்ட்ல கிடந்து சாகணும், வேர்வை வழிய போராடணும். அது என்ன சார் விளையாட்டுன்னு அவ்வளவு அசிங்கமா சொல்லிட்டீங்க? அப்படி இல்ல சமீக்தா, ஸ்போர்ட்ஸ் விட ஸ்டடீஸ் முக்கியன்றது. யார் சொன்னது அப்படின்னு? பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு தான். அப்புறம் எதுக்கு பிடி பீரியட், பிடி டீச்சர், பிடி ரூம் எல்லாம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு சமீக்தா. ஸ்டாலின், படிப்பு மட்டும்தான் முக்கியம்னா நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே வேண்டாமே. பாதி ஸ்கூல்ல இதான் பிரச்சனை. எக்ஸாம் வந்தா பிடி பீரியட கட் பண்ணு. நல்லா படிக்கிற 20 குழந்தைங்களுக்கு வருஷம் ஃபுல்லா பிடி பீரியடே கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணிட்டு 120 கோடி பேர் இருக்கிற நம்ம நாட்டுல வெறும் 4 பதக்கம் தான் வாங்க முடியுமானா? என்ன கேள்வி இதெல்லாம்? இங்க பாருமா, விளையாடி வாங்குற கப்ப வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போனாலும் படிச்சு வாங்குற சர்டிபிகேட் தான் முக்கியம். ஸ்டாலின், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிலாம் என்னால புரிய வைக்க முடியாது. நான் வரேன். இங்க பாருமா, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேச வரல. பசங்களை ஒழுங்கா கிளாஸ்க்கு அனுப்பி போய். ஸ்டாலின், நேத்து பிடி கிளாஸ் வேணும்னு சொன்ன போதே தெளிவா சொல்லியாச்சு. இன்னைக்கு தமிழ் பீரியட்ல நான் பிடி எடுப்பேன்னு அவர் வேணும்னே பண்றாரு. என்னால பசங்களை அனுப்ப முடியாது. ஸ்டாலின், நான் ரொம்ப பொறுமையாவும் அமைதியாவும் பேசிட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப், அவங்க ஸ்டாஃப் கூட கிடையாது. இருந்தாலும் நான் அதை பேச வரல. ஒழுங்கா பசங்களை கிளாஸ்க்கு அனுப்ப சொல்லுங்க. சமீக்தா ப்ளீஸ். ஸ்டாலின், எனக்கு புரியல. நீ என்கிட்ட ப்ளீஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பசங்க வர மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின், விளையாட்டா படிப்பா அவங்களுக்கு எது முக்கியமோ நீங்களே முடிவு பண்ணீங்க. ரெண்டுமே முக்கியம்தான். படிப்பு எவ்வளவு முக்கியமோ விளையாட்டும் அவ்வளவு முக்கியம். அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின். என்ன ஸ்டாலின் நீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு பிடி டீச்சர், அதுவும் டெம்பரரியா வந்த பிடி டீச்சரை பார்த்து இவ்வளவு யோசிக்கிறீங்க? முடியாதுன்னு சொல்லுங்க. டேய் பசங்களா இங்க வாடா. ஸ்டாலின், நீங்க தான் கிளாஸ் டீச்சர், நீங்க தான் சொல்லணும். சார் என்ன சார்? டேய் எல்லாரும் கிளாஸுக்கு போங்கடா. சொல்றேன் இல்ல, போங்கடா போங்கடா. அவர் ஒரு சயின்ஸ் வாத்தியாரு, அவருக்கு தெரியும் படிப்பு தான் முக்கியம், விளையாட்டு இல்லைன்ட்டு. போமா, போய் உனக்கு கொடுக்கிற நேரத்துல வேலையை பாருமா. சார் சமீக்தா, ரொம்ப தேங்க்ஸ். உன்னை நான் எப்படியே நினைச்சேன் ஸ்டாலின். நீ இந்த வழக்கமான வாத்தியார்கள்ல ஒருத்தன் தான் காட்டிட்டல. சமீக்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒன்னும் தேவையில்ல.
ஏய்